அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்தி சுருக்கம். துணை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை கைவிட வேண்டும். பிரதமருக்கு ஸ்டாலின் கடிதம். துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கியதை கைவிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தேசிய துணை மருத்துவம் மற்றும் சுகாதார பணிகள் ஆணையம் அடுத்த கல்வியாண்டு முதல் இளங்கலை பிசியோதெரப்பி மற்றும் இளங்கலை ஆக்குபேஷனல் தெரப்பி ஆகிய 2 பட்ட படிப்புகளில் சேர்வதற்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கியுள்ளது. அவசரமான மற்றும் தன்னிச்சையான முடிவால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஏற்கனவே MBBS சேர்க்கைக்கான நீட் தேர்வை தமிழக அரசு உறுதியாக எதிர்த்து வருகிறது. எதிர்காலத்தில் அனைத்து துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கட்டாயமாக்கும் ஒரு பெரிய திட்டத்தின் முதல் படிதான் இது என்பது தெளிவாக தெரிகிறது. மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சி முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நீட் தேர்வில் பங்கேற்றிருக்க வேண்டும் என்பதை ஒரு தகுதியாக நிர்ணயித்திருப்பது நடைமுறைக்கு ஒவ்வாதது. இது நீட் தேர்வை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டதாக தெரிகிறது. துணை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை நடைமுறைகள் மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள்ளேயே நீடிக்க வேண்டும். எனவே இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கையை கைவிடுமாறு தேசிய துணை மருத்துவ ஆணையத்திற்கு அறிவுறுத்த வேண்டும். மேலும் இந்த விஷயத்தின் அவசரத்தன்மையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் 3வது பிரசவத்துக்கும் மகப்பேறு விடுப்பு. ஹைகோர்ட் உத்தரவு. அரசு துறைகளில் பணியாற்றும் பெண் ஊழியர்களின் 3வது பிரசவத்துக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட்டில் பணியாற்றும் மங்கையர்க்கரசி என்பவர் 3வது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு கேட்டு ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு ஊழியர்களின் 3வது பிரசவத்துக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும். இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாவட்ட கோர்ட் பதிவாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் இந்த உத்தரவு அமல்படுத்த அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். போலீஸ் வேனில் சென்ற கைதி குண்டு வீசி சுத்து போட்ட கும்பல், துப்பாக்கியால் சுட்ட எஸ்ஐ. என்ன நடந்தது? மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி காளி என்கிற வெள்ளைக்காளி மதுரை கிளாமர் காளி கொலை வழக்கில் சென்றாண்டு கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகளும் 8 கொலை முயற்சி வழக்குகளும் உள்ளது. இந்த சூழலில் இன்று மதியம் வெள்ளைக்காளியை புதுக்கோட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைக்க போலீசார் அழைத்து சென்று கொண்டிருந்தனர். பெரம்பலூர் திருமாந்துறை டோல்கேட் அருகே உணவருந்த போலீசார் சென்றனர். அப்போது அங்கு வந்த 15 பேர் கொண்ட கும்பல் போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியது. கைதி காளியை வெட்ட முயன்றனர். சுதாரித்த போலீசார் கும்பலை தடுக்க முயன்றனர். அதில் போலீஸ் வேன் டிரைவர் விக்னேஷ்குமாருக்கு விட்டு விழுந்தது. எஸ்ஐ ராமச்சந்திரன் மற்றும் கான்ஸ்டபிள் மருதபாண்டிக்கு வெடிகுண்டு வீச்சில் காயம் ஏற்பட்டது. எஸ்ஐ ராமச்சந்திரன் துப்பாக்கியால் அந்த கும்பலை நோக்கி சுடத் தொடங்கினார். சுதாரித்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது. மங்களமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயம்பட்டவர்களை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குண்டு வீசி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை CCTV கேமரா காட்சிகள் உதவியுடன் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் இன்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தன் முதுகை தானே தட்டிக்கொண்டு பெருமை பேசி வந்த நேரத்தில் பெரம்பலூர் சுங்கச்சாவடி அருகே போலீஸ் வேன் மீது மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியிருக்கிறார்கள். ரவுடியின் பாதுகாப்பிற்காக வந்த 4 போலீசார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. போலீஸை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அச்சம் இல்லை என்ற நிலைதான் நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைக்கும் நிலையில் ஆட்சி சக்கரத்தை ஏனோதானோ என்று சுழற்றி வரும் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழி போட போகிறார் என தெரியவில்லை. போலீஸை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத முதல்வர் ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் விழுந்து கிடப்பதற்கு இந்த ஒற்றை சம்பவமே சாட்சி. துருப்பிடித்த இரும்பு கரத்தை கொண்டு மக்கள் பாதுகாப்பை செதில் செதிலாக சிதைத்தது மட்டுமல்லாது போலீஸ் பாதுகாப்பையும் சூறையாடி தமிழகத்தை பேரழிவில் நிறுத்தியுள்ள கேடுகட்ட ஆட்சிதான் நாடு போற்றும் நல்லாட்சியா முதல்வர் அவர்களே? சமூக வலைதளத்தில் மட்டும் களமாடி மக்கள் பாதுகாப்பை களவாடும் ஆட்சியை இனியும் மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். திறனற்ற நிர்வாகத்தால் தமிழகத்தை வன்முறை களமாகவும் ரவுடிகளின் கூடாரமாகவும் மாற்றிய ஆட்சி தமிழக மக்களால் அழித்தொழிக்கப்படும் நாள் தொலைவில் இல்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
நான் அமைச்சர் ஆள் 24 மணி நேரமும் மது விற்கும் திமுக நிர்வாகி. சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்தவர் திமுக நிர்வாகி பிரசாந்த். இவரது மனைவி தனம் திமுக வார்டு கவுன்சிலராக உள்ளார். மேச்சேரி பஸ் ஸ்டாண்டு அருகில் இவர்களுக்கு 2 கடைகள் உள்ளன. இங்கு பிரசாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினர் 24 மணி நேரமும் மது விற்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளதாவது: புகார் அளித்தும் நான் அமைச்சர் ஆள், ஆட்சி எங்களுடையது என கூறி மிரட்டுவதால் மேச்சேரி போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக நிர்வாகிகள் சட்டத்தையும் போலீசாரையும் அச்சுறுத்துவது சாதாரணமாகிவிட்டது. திமுக ஆட்சியில் சட்டம் திமுகவினரின் முறைகேடான செயல்பாடுகளுக்கே துணை நிற்கிறது. திமுக கட்சியில் இருந்தால் என்ன குற்றம் செய்தாலும் நடவடிக்கை இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது திமுக ஆட்சியில் நடைபெறும் அதிகார துஷ்பிரயோகத்தின் மற்றொரு உதாரணம். குற்றவாளிகளை காப்பாற்ற மட்டுமே திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் உடனடியாக இந்த சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே சட்டமும் போலீசும், ஆளுங்கட்சியினரின் முறைகேடுகளுக்கு துணை நிற்பதற்கு அல்ல என அண்ணாமலை கூறியுள்ளார். நேரு துறையில் நடந்த மெகா ஊழல், திமுக அரசுக்கு கோர்ட் கிடுக்குப்பிடி. இடி காட்டிய எவிடன்ஸ், நீதிபதி முக்கிய உத்தரவு. திமுக அமைச்சர் நேரு கையில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த 3 மெகா ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபிக்கு டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறை அடுத்தடுத்து 3 கடிதங்களை அனுப்பியது. அரசு பணிகளுக்கு 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது, அரசு ஒப்பந்தங்களுக்கு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது, பணியிட மாற்றம் வழங்க ஊழியர்களிடம் 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதென 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்ததாக அந்த 3 கடிதங்களில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. ஊழல் நடந்தது தொடர்பான வாட்ஸ்அப் சாட், செல்போன் உரையாடல், டிஜிட்டல் ஆதாரங்களையும் கடிதத்துடன் இணைத்து டிஜிபியிடம் வழங்கியிருந்தது. மிகப்பெரிய ஊழல் நெட்வொர்க் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் பரபரப்பாக பேசி வந்தன. இந்த ஊழல் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக எம்பி இன்பதுரை வழக்கு தொடுத்தார். அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் தமிழக டிஜிபி நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊழல் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிய உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல், அமலாக்கத்துறை கடிதம் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்றார். அவரிடம் ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்று கோரிய அரசு தரப்பு வக்கீல், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இன்பதுரை வழக்கு தொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி பற்றி எல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை, வழக்கின் தன்மையை மட்டுமே பார்க்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக இப்போதைய வழக்கு பதியும்படி உத்தரவிட முடியும். ஆனால் போதிய அவகாசம் வேண்டும் என்பதால் அதை செய்யவில்லை. எனவே இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய 28ஆம் தேதி வரை அவகாசம் தருகிறோம் என்று நீதிபதி கூறினார். மேலும் டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய ஆவணங்களை 28ஆம் தேதிக்குள் கோர்ட்டில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையையும் அதே நாளுக்கு ஒத்திவைத்தனர். காங்கிரஸ் கொள்கையை நான் மீறியதில்லை, ஆனால் நாட்டின் பாதுகாப்பு முக்கியம். மீண்டும் பட்டையை கிளப்பும் சசி தரூர். கேரளாவின் கோழிக்கோடு நகரில் 4 நாள் நடைபெறும் கேரள இலக்கிய திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இன்று நடந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கலந்து கொண்டார். பார்வையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடுகளிலிருந்து நான் எப்போதும் மீறி செயல்பட்டதில்லை. மாறுபட்ட ஒரே விஷயம் ஆபரேஷன் சிந்தூர் மட்டும்தான். அதில் நான் உறுதியான நிலைப்பாடு எடுத்தேன். அதற்காக மன்னிப்பு கோர முடியாதவனாக இப்போதும் இருக்கிறேன். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அதில் பாகிஸ்தான் விஷயத்தில் நான் சொன்னதை மத்திய அரசு செயல்படுத்தியது. நான் சொன்னதை ஏற்றுக்கொண்ட அரசை எப்படி நானே விமர்சிப்பேன்? ஆபரேஷன் சிந்தூரை நான் முழுமையாக ஆதரித்தேன். என்னை மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு அனுப்பியது. பல கட்சி தலைவர்களையும் அனுப்பினார்கள். நான் சார்ந்த கட்சி அதை ஏற்கவில்லை. அதற்கான காரணத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்தியா அழிந்தால் யார் வாழ்வார்கள் என்று நேரு கேட்டார். அதையே நான் மீண்டும் இந்த இடத்தில் சொல்கிறேன். சிறந்த இந்தியாவை உருவாக்குவதில் அரசியல் கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் பாதுகாப்பு என்று வரும்போது நாட்டுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சசி தரூர் எம்பி கூறினார்.
சசி தரூர் காங்கிரஸ் தலைமையுடன் ஒத்துப்போகவில்லை, காங்கிரஸ் அவரை புறக்கணிக்கிறது என கூறப்படும் நிலையில் அவருடைய இந்த பேச்சு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 12 ஊரில் கொட்டி தீர்க்கும் மழை, வானிலை மையம் முக்கிய அலர்ட். லிஸ்டில் எந்தெந்த மாவட்டம்? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்துக்கான வானிலை நிலவரத்தை சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ளது. அதன் அறிக்கை: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. நாளை செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை மறுநாள் தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 24 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது.